விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனா, கிருஷ்ணா கேட்குற மாதிரி இல்ல. அதனால விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. உடனே போலீஸ வர வச்சு பேசி பார்க்குறாரு. போலீஸ் வந்து இந்த மாரி நீங்க இந்த வீட்லலாம் வந்து தங்கறது தப்பு. முதல்ல கிளம்புங்கன்ட்டாங்க. நாங்க கிளம்ப முடியாதுங்க. எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் அம்மா தான் வந்து அவரோட வந்து லீகல் ஒய்ஃபு வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. எங்க அம்மாவோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சாரதா கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா நீ தான் முதல் ஒய்ஃப்ன்னு சொன்ன. உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணத காட்டுங்க." "அதெல்லாம் எனக்கு தெரியாதுய்யா. ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க சாரதா. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து அப்படின்னா இவங்க தான் சட்டப்படி ஒய்ஃபு. அதனால இவங்கள நீங்க விரட்டவே முடியாது. இவங்க தான் சொத்துக்கு சொந்தக்காரங்க. அதனால நீங்க பேசி தான் தீர்த்துக்க முடியும். வேறு வழி கிடையாது அப்படி சொல்லிட்டு போறாரு போலீஸு. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சாரதா. சாரதாவால தாங்கிக்க முடியும். என்னடி இது? அப்போ அந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டி இல்லையாம்மா? அப்ப நான் யாருடி? அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க சாரதா. எல்லாருமே அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. உடனே விஜய் வந்து இங்க பாருங்க அத்தை, யார் என்ன சொன்னாலும் சரி, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. அவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டுட்டு எல்லாருமே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து என்ன சாரதா இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு பாட்டியும் வந்து கேட்குறாங்க. பாட்டியும் தாத்தா வந்து என்னப்பா இது இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு அப்படி சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, உடனே வந்து அது எப்படிப்பா பார்த்துக்கலாம், காவேரியோட குடும்பத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு. அவங்க அம்மாவே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சட்டப்படி ஒய்ஃப் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னோடனே, என்ன சித்தப்பா நீங்கள் பேசுகிறீங்க, அந்த காலத்துலலாம் யார் வந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணா, தாத்தா பாட்டி நீங்கள் சொல்லுங்கள், தாத்தா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் பாட்டிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சான்னு, இல்லைப்பா அப்படின்றாங்க. பார்த்தீங்கல்ல அதே மாதிரி சரி உங்களுக்கும் வந்து சித்திக்கும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிங்களா அப்படின்னோடனே, எல்லாம் பெரியவங்க பார்த்து தான் பண்ணி வச்சாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் பெரியவங்க பார்த்து தான் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அத்தை வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதனால் அத்தை ஒய்ஃப் இல்லைன்னு ஆவாங்க, அவங்க குடும்பம் இல்லைன்னு ஆகுமா? அதனால் இது தேவையில்லாத பிரச்சனை. அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்காக எல்லாம் நியாயப்படி ஆகிடுமா? அதெல்லாம் எப்படி கேஸில் பேசணும், எப்படி கோர்ட்டில் பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போது அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி அவங்க அம்மா வந்து சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. அத்தை நீங்கள் அழாதீங்க, எதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாரு விஜய். சரி காவேரி ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்னோடனே, சொல்லுங்கங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, எங்கள் அம்மா ரொம்ப கதறி அழுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்படி அங்கே பண்ணுவார் எங்கள் அப்பா, அது எப்படிங்க முதல் ஒய்ஃப் இருக்கும்போது ரெண்டாவது ஒய்ஃபை போய்ட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியும், அதே டைம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், இது என்னங்க நியாயம் அப்படின்னோடனே, காவேரி எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது காவேரி அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க வந்ததுலேருந்து ஆள் சரியில்லை காவேரி, உண்மையிலே வந்து அவங்க அப்பாவோட வந்து கண்டிப்பாக ஃபேமிலி தான் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஆனால் அவங்க பின்னாடி யாரும் இருக்காங்க காவேரி, அதனால தான் அவங்க சட்டப்படி எல்லா விஷயமும் வந்து ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவு மைனூட்டாக அவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு யாரோ சாவி கொடுக்குறாங்க காவேரி, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? அப்போ அந்த பசுபதி, எனக்கும் அந்த பசுபதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் அந்த பசுபதி தான் நம்ம வாழ்க்கையில் தலையிடலையேங்க. கரெக்டு தான் காவேரி, ஆனால் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி காவேரியை வந்து அவர் வந்து வண்டி ஏற்றி இந்த மாதிரி பண்ண விஷயங்களை எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக அந்த பசுபதி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரிங்க, இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வேளை அவங்க வந்து யார் பேச்சு கேட்டுன்னு வந்து இதான் பண்ணுறாங்கன்றீங்க, கண்டிப்பாக அந்த பசுபதி பேச்சு கேட்டுன்னு தான் இருக்கணும் காவேரி, எப்படி நீங்கள் அவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமோ அப்படி தான் தோணுது, இந்த விஷயத்தை நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். முக்கியமான விஷயம், அவங்க இங்கே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏது இருக்கா, என்ன கதை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன் காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு எங்கள் அம்மா பாவம் இல்லைங்க, ஆமாம் அத்தை ரொம்ப ரொம்ப பாவம் காவேரி, இப்போ அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும், அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோ சரியா அப்படின்றாங்க. சரிங்க, இப்போ அவங்க போக மாட்டேன்றாங்களே, என்னங்க பண்ணுறது அந்த ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், எப்போ இந்த அளவு போய் அசிங்கப்படுத்துகிறாங்களோ அத்தையை, இதுக்கப்புறம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், போனால் போதுன்னு இவ்வளோ நாள் விட்டது ரொம்ப தப்பாக போச்சு, அதுக்கு தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நான் பிரச்சனை வேணாம், நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதே மாதிரி உன் அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தான் நான் இவ்வளோ வந்து அனுசரித்து போனேன், அது எல்லாத்துக்கும் தப்புன்னு இப்போ புரிய வச்சுட்டாங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்றாரு விஜய்.